வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மழைக்கால மேகத்தோட ஒரு அருமையான ஒரு பைக்கில் வந்து ஒரு பயணம். இது வந்து சோழபுரம் பைபாஸு. இன்னும் இந்த இடத்துலலாம் அந்த பாதுகாப்பு அரண்கள் அமைக்காம இருக்கு. இந்த அரை அடியில் மட்டும் இந்த கட்டை கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் போதுமான அளவுக்கு கிடையாது. பாதுகாப்பு அரண்கள் அமைக்கணும். இந்த இருக்கு பாருங்க, இது மாதிரி அமைக்கணும். பார்ப்போம். நல்ல ஒரு மழைக்காலம். நல்ல சில்லுன்னு இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு. அப்படியே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெள்ளிக்கிழமை தினத்தந்தி பேப்பர் வாங்கி படிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே அழகாக போயிட்டு இருக்கோம். சோழபுரத்துலேருந்து கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கு கிளைமேட்டு. இன்னும் ஒரு 6 மாதங்கள் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி ஒரு சிறப்பான கிளைமேட் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்கு வந்து காரணமாகவும் இருக்கும். பாருங்கள் மேகம் எப்படி மேகமூட்டத்தோடு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சற்று நேரத்தில் மழை வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் காலையிலேருந்தே நல்லா இருக்குது. நம்ம சோழபுரம் பைபாஸில் அப்படியே போகிறோம். வாக்கிங் போகிறவங்கலாம் யாரும் போகல. ஏன்னா இந்த கிளைமேட்டில் வாக்கிங் போனோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சில உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வாக்கிங் போகிறவங்கலாம் யாரும் இல்லை. நம்ம வந்து அழகாக போயிட்டுருக்கோம். காலையில் வேலைக்கு போகிறவங்க போயிட்டுருக்காங்க. காலை 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிற பாய்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. கல்லூரி வாகனங்கள்லாம் போய்கிட்டுருக்கு. ரொம்ப இதமாக இருக்குது கிளைமேட்டு. இது மாதிரி கிளைமேட்லாம் தொடர்ந்து ஒரு வாரமாகவே வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. பார்ப்போம் இது எவ்வளோ நேரம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 11-12 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடும். பாருங்கள், இதுதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து சோழபுரம் பைபாஸ். சோழபுரம் பைபாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோலாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். இரவு காணொளி கூட போட்டிருக்கோம். இது வந்து இது சில் கிளைமேட்டில் வந்து ஒரு பைக் ட்ராவல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தஞ்சாவூர் 49 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இங்கேருந்து நம்ம தஞ்சாவூர் போனோம்னா 49 கிலோமீட்டர். அப்போ வந்து கும்பகோணம் வந்து 9 கிலோமீட்டர். ரொம்ப அருமையாக இருக்குது. இது மாதிரி நேச்சுரலான ஒரு சில்னஸ்லாம் நம்ம கிடைக்கிறது வந்து நமக்கு ஒரு 6 மாதமாகவே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. கடந்த 3 தினங்களாக ரொம்ப வெயில் வந்து ரொம்ப வாட்டி வளர்ச்சிது. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு மேகமூட்டத்தோடு காணப்படுது. மழைக்காலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்டோபர் மாதத்தில் தான் இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடியே அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். நார்மலாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி உள்ள கிளைமேட்டை வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதுதான் சோழபுரம் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. வாகன போக்குவரத்துலாம் கம்மியாக தான் இருக்குது. வாகனங்கள் குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. காலையிலேயே இன்னும் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு பீக் ஆகிடும். இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் டோல்கேட் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். டோல்கேட் நல்ல ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நல்ல தினமும் நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்கு.
இந்த வழியா டோல்கேட் வழியா தான் கடந்து போயிட்டு இருக்கறனால நல்ல ஓரளவு சக்ஸஸாக செயல்படுது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாலத்துல கீழே இறங்கி அப்படியே அந்த பக்கம் போறோம். கார்ல போறவங்க கூட இது மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா கண்ணாடியை கழட்டி விட்டு போனோம்னா ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் நம்ம வந்து அனுபவிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெயில் காலம் தான் எப்பயுமே இருக்கு. இது மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் எந்த டைம் பார்த்தாலும் ஊட்டி கொடைக்கானல் பக்கம்லாம் நல்ல கூட்டம் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து அதிகமாக போகிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமாக வந்து வெப்ப காற்று தான் வீசுது. அதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பாருங்க பாலம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. காற்று வந்து அந்த பாலத்தில் பட்டு அப்படியே நம்ம மேலே பிரதிபலிக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் காலையில் சூடாக ஒரு வடை ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே இந்த பயணத்தை வந்து போனோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வந்து இப்போதான் ஒரு முகமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்காங்க மக்கள்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாகவே நல்ல வெயில் காலையிலே ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில் டூ வீலர்லலாம் போகவே முடியல. அதனால் இப்போ போகிற மக்கள் வந்து முகத்துலலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு கிலோமீட்டரில் வந்து பயணம் செய்கிறாங்க. இந்த இது சாலை தான் வந்து இந்த தடுப்புகள்லாம் வந்து சில இடங்களில் வந்து ஒரு போதுமானது அளவாக இல்லை. கொஞ்சம் ஹைட்டு ஏற்றணும். 6 அடி தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிசீலனை பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா பாலத்துக்கு மேலே மட்டும் இல்லை, பாலத்துக்கு கீழேயும் ரோடு போட்டு இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பாலத்தில் கீழே இறங்கும்போது அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு 1/2 அடி ஒரு அடி அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அது பத்தாது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.